வணக்கம். நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் நம்ம டாக்டர் கமலஹாசன் அவர்களுடைய கன்னி பேச்சு பாஜக மத்தியில் கன்னி வெடி பேச்சா மாறி இருக்குது. ஏன்னா மொழியை பத்தி பேசின நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தன்னோட மொழி உணர்வை பதிலா சொல்லியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா கோவை தெற்கோட வானதி எம்எல்ஏ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கமலஹாசன் பேசினது எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும் நீங்க ஒரு மக்குன்ட்டு. உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சிம்பிள் தான், தமிழ்ல தான் பேசியிருக்கிறாரு, உங்களுக்கு புரிய வைக்கிறோம். தமிழன் திருட மாட்டான், அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழில் தானே பேசியிருக்கிறாரு. இதற்கு ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, ஒடிஷா தேர்தலில் உங்கள் தலைவர் மோடி அவர்கள் ஜெகநாத் டெம்பிளோட சாவியை தமிழன் திருடிட்டு போயிட்டானார். அதுக்கு பதிலடி தான் தமிழன் திருட மாட்டான், தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். இதுவும் தமிழில் தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியுதில்ல? இதில் உங்கள் நிர்மலா சீதாராமன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தார். தமிழ் மொழி பிச்சை எடுக்கும் கூட உதவாது. அதுக்கு அவர் ஆமோதிக்கிறார். ஆமாப்பா, கண்டிப்பாக உதவாது தான். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற நிதியை நீங்கள் ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலையோ போய் பிச்சை எடுத்துங்க, போய் பிச்சை எடுத்து பொழைச்சி போய்க்குங்கன்னு உங்களுக்கு பதிலடி கொடுக்குறாரு. இது உங்களுக்கு புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு என்ன புரியலன்னா, 2021 தேர்தலில் கோவை தெற்கில் எல்லாருமே யாரை கேட்டாலும் டார்ச் லைட் தான் ஓட்டு போட்டேன், கமலஹாசனுக்கு தான் ஓட்டு போட்டேன், டார்ச் லைட் தான் ஓட்டு போட்டேன் கேட்குற அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அது எப்படி எங்களுக்கு புரியவே இல்லை. இன்னும் எங்களுக்கு புரியவே இல்லை. தேசிய அளவில் மகளிர் உங்கள் கட்சியோட மகளிர் பொறுப்பில் இருக்கிறீங்க. ஆனால் மகளிருக்கு எங்கே எந்த பிரச்சனைகள் நடந்தாலும், மணிப்பூரே உச்சக்கட்ட பிரச்சனை, அந்த அளவுக்கு உச்சக்கட்ட மகளிருக்கு பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. அண்ணாமலையை விமர்சனம் பண்ணால் ரசித்து சிரிக்கிறீங்க. ஆனால் இதே நிர்மலா சீதாராமன் அவருக்கு எங்கள் தலைவர் பதில் சொல்லும் போது கோபப்படுறீங்க. இது ஏன்னு புரியல. நிறைய வந்துட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தனலாபம்னு போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கல்ல, அதோட முதலாளியே நிர்மலா சீதாராமன் தான் அப்படிங்கிற கேள்விப்படுறோம். தெரியல, எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இன்னொரு கடைசியை முடிக்கும் போது எங்கள் தலைவர் சொல்கிறார், வந்தீர் வென்றீர் செல்வீர், இது உலக நீதி. பல சாம்ராஜ்யங்கள் இந்தியா வாழ்ந்துருக்குது, பல சாம்ராஜ்ய மன்னர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களாம் வந்தாங்க, வென்றார்கள், அப்படி போயிடுவாங்க. ஆனால் யார் வந்தாலும் வென்றாலும் போனாலும் எங்கள் தமிழ் மொழியை அழிக்க முடியாது, எங்கள் தமிழ் உணர்வை அழிக்க முடியாது. இது உலக நீதி மட்டும் கிடையாது, இது அரசியல் நீதியும் கூடங்கிறத தான் சொல்லியிருக்கிறாரு. பாஜக தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வர முடியாது, தமிழ் மொழியை நீங்கள் அழிக்க முடியாது, தமிழ் உணர்வை நீங்கள் வெல்ல முடியாதுங்கிறத அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். இது புரியலன்னா இப்போ புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, கோவை தெற்கு மக்கள் அவர் பேசுறது புரியாதனால தான் அவர் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அவர் பேசுறது புரிஞ்சனால தான், புரியாதனால கிடையாது. என்ன புரிஞ்சுதுன்னா, அவருக்கு இவர் இவ்வளவு தன்மையாக இருக்காரு, இவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறாரு, இவ்வளவு அறிவார்ந்தவராக இருக்கிறாரு. இவர் கோவை தெற்குக்குள்ள அடக்கக்கூடாது, இவர் சட்டமன்றத்துக்கு தகுந்த ஆள் கிடையாது, இவர் நாடாளுமன்றத்துக்கு தகுந்த ஆள் சொல்லி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்னொன்று, கோவை தெற்கு தொகுதி உங்களையும் அனுப்ப தான் போகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு இல்லை மேடம், வீட்டுக்கு. நீங்கள் பண்ணீங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்றல, அதனால் வர்ற தேர்தலில் உங்களை வீட்டுக்கு தான் அனுப்ப போகிறாங்க. ஒட்டி படிக்கையோட ரெடியாக இருந்துக்குங்க.